ஓகேவா? ஸோ பேஷியன் கிளாசிஃபிகேஷனுக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக நமக்கு என்ன தேவை? the probability of being short அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் டியூபிள்ஸ், அதாவது ரெக்கார்ட்ஸ். இங்க வந்து டியூபிள்ங்கிற உங்க புக்ல சொல்றாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டியூபிள் லைன் என்னது ஷார்ட். ஸோ அதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஷார்ட் வந்து எத்தனைப்பா? 4. மீடியம் எத்தனை? 8. டால் எத்தனை? 3. 3யா? ஓ 3யா? சரி, ஓகே ஓகே. கால்குலேஷன் கரெக்டா இருக்கணும்ல. 12 + 3 டோட்டல் 15. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சாலே நமக்கு பிரச்சனை, பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் ஷார்ட் என்னப்பா? 4/15 அப்படின்னு சொல்லலாமா? பண்ணலாமா? நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியலன்னா டபுள் டேப் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். நான் போர்டில் எழுதுறது கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகேமா, சரி கவனிங்க. அப்ப இது வந்து நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாத்துக்கிட்டா, இதை டிவைட் பண்ணி உங்க புக்ல கொடுத்துருக்காங்க 0.267. ஸோ இதான் வந்து இதோட ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் மீடியம் எத்தனைப்பா சொல்லுங்க பாப்போம். மீடியம் எப்படி கண்டுபிடிக்கணும்? 8/15 போடலாமா? புரியுதா உங்களுக்கு எப்படின்னு? புரியுது சார். கரெக்ட், அதேதான். நீங்க இதுக்கு எல்லாமே நீங்க ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது ஷார்ட்டா இருக்கிறதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி, மீடியமா இருக்கிறதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி, டாலா இருக்கிறதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு கொடுத்த டேட்டா செட், அதாவது உங்களுக்கு டேபிள் 4.1 இன் டேபிள், அதாவது பேஜ் நம்பர் 74ல இருக்கக்கூடிய டேபிள் 4.1 வச்சு நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவில இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து ஏப்ரையரி, அதாவது இதுக்கு முன்னாடியே நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இது வந்து ப்ரையர் ப்ராபபிலிட்டி. இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது தான் ப்ரையர் ப்ராபபிலிட்டி. இப்ப பாருங்க, இதுக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ என்ன வருதுன்னா 0.5333. ஓகேவா? 33 போயிட்டு இருக்கும். நமக்கு 533 மட்டும் போட்டிருக்காங்க. ரைட், இருக்கட்டும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் டால், இது வந்து நமக்கு என்னது? அதேதான் 3/15. அது 0.2. ஓகேவா? புரிஞ்சுதா? இதை கட் பண்ணி வேணா டிவைட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சோ இதான் ஓகேவாப்பா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியுதா? இது வந்து என்னதுன்னா, இந்த பண்றது ப்ரையர் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு நீங்க இந்த டேபிள் 4.1ல உள்ள அந்த ரெக்கார்டுல ஷார்ட் எத்தனை இருக்கு, டால் எத்தனை இருக்கு, மீடியம் எத்தனை இருக்குங்கிறத ஃபார்முலா, அதாவது நீங்க இந்த ப்ராபபிலிட்டி மட்டும் கண்டுபிடிச்சு என்ன செஞ்சுக்கலாம், நீங்க பாத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்க புக்ல இருக்கிறது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஸோ அடுத்தது என்ன செய்ய போறோம்? நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம புது பீப்புள் எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, சரியா, சப்போஸ் வி விஷ் டு கிளாசிஃபை டி. புதுசா ஒரு டியூபிள் இருக்குப்பா, சரியா? டி அப்படின்னு ஒண்ணு ஒரு டியூபிள் இருக்கு. அது பேர் என்னன்னா ஆடம். சரியா? ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்க்கு நம்ம கிளாசிஃபை பண்ணணும். மேலு, சரியா, 1.95 மீட்டர். இத இப்படி கொடுத்துடுறோம் நம்ம. இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது என்னன்னு தெரியுதா? டீனா என்னன்னு தெரியுதா? இது என்னது பாது? டியூபிளா சார்? டியூபிள் தான், டியூபிள் தான். பட் இந்த இதுல நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? ஆடம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து எம்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். அப்புறம் 1.95 எம் கொடுத்துருக்கோம். என்னது இதெல்லாம்? இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். டேபிள் 1 கரெக்ட். நேம் ஜெண்டர் ஹைட். ஓகேவா? நேம் ஜெண்டர் அண்ட் ஹைட், இதெல்லாம் உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டேபிள் 1.4 இருக்கா, பேஜ் நம்பர் 74 நினைக்கிறேன். அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னது, டேபிள் 1.4ல 3 காலம் இருக்கு. அந்த 3 காலம்ல உள்ள வேல்யூஸ் தான் என்னது 1, 2 and 3. ஸோ இந்த டேபிள்ல நமக்கு அந்த 3 வேல்யூ தான் இருக்கே தவிர 4வது வேல்யூ இருக்குதாப்பா? 4வது வேல்யூ என்னது? டேபிள்ல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, 4வது வேல்யூ என்ன வருதுன்னு. நாலாவது வேல்யூ என்னது? அவுட்புட் நாலாவது வேல்யூ என்ன?
என்னம்மா கேட்டகரி 1 எழுதிருக்கு, நான் புக்ல பாக்கலையே. அவுட்புட் 1 அதுதான் இருக்கு. அவுட்புட் ஒன் ஓகே ஓகே, அதேதான் சரியா. சோ அவுட்புட் 1ல என்ன வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நீங்க இதை பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன் சரியா. பூரி சாப்பிடலாமா வேண்டாமா, இல்ல நம்ம கேன்டீன்ல இப்போ நமக்கு பசி பசி இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா இவங்க சாப்பிடலாமா வேண்டாமா, ஓகேவா. ஸோ எங்க பூரி சாப்பிடலாமா வேண்டாமான்னு அடுத்த ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி இவங்க வந்து ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இல்லாட்டி ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இல்லாட்டி போர் ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ப்ரையர் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு 3 வேல்யூஸ் தெரியும், ஃபைனலா உள்ள வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்ல இந்த இடத்துல தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். புரியுதா புரியுதா இதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம ப்ரையர் ப்ராபபிலிட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் சரியா. அதை நான் சைட்ல எழுதிடுறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து P of S ன்னு போட்டுருவோம் ஷார்ட்டா சரியா. 0.27 P of medium என்னது 0.533 P of tall என்னது 0.2. இதெல்லாம் நமக்கு தெரியும் சரியா. இதெல்லாம் நமக்கு இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க விஷயம் சரியா. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இதை வச்சு நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்துக்கிட்டா இனிமேதான் நமக்கு கால்குலேஷன்ஸே வருது. என்னன்னா நமக்கு ஆடம் தெரியும், ஆடம் ஒரு மேலன்னு தெரியும், மேல் அவங்களோட ஹைட் வந்து 1.9 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இவங்க டாலா மீடியமா ஷார்ட்டா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். நம்ம சொல்றதுக்காக நமக்கு என்ன தேவைன்னு பாத்துக்கிட்டா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரியா. ஆடம் ஷார்ட்டா இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன கொஸ்டின் சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது ஆடம் ஒருவேளை மீடியமா இருந்தா மீடியமா இருக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன, அதே மாதிரி ஆடம் வந்து ஒருவேளை டாலா இருந்தா டாலா இருக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன சரியா. இந்த 3 கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுதான் உங்களுக்கு அடுத்தது இருக்கு சரியா. நம்ம பார்க்கலாம் சரியா, நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாருங்க, by using these values and the associated என்னது probabilities of the gender and height, we obtain the following estimate என்னது P of T by short. அதாவது இந்த டியூபிள் வந்து ஷார்ட்டா இருக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம மேலு அப்புறம் ஹைட் இது ரெண்டையும் எடுக்க முடியும். நம்ம இந்த ரெண்டு ஹைட் வச்சு நம்ம கார்லேட் பண்ணலாம். நேம் வந்து அது ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமே இல்லை சரியா. சோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், மொத்தம் எத்தனைப்பா நமக்கு ஷார்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி ஆடம் வந்து ஷார்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி என்னது 1/4 சரியா. ஸோ 1/4 இன்டு இந்த 195 மீட்டர் அப்படிங்கிறது ஷார்ட்ல இருக்குதான்னு போய் பாருங்க. அந்த டேபிள் வேல்யூ எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷார்ட்ல இருக்குதா 1.9 இருக்கா, டேபிள்ல போய் பாருங்க, டேபிள்ல தெரியும். 1.95 எதுல இருக்கு, எதுல பாருக்கு மீடியம்ல இருக்கு, அதனால ஷார்ட்ல கிடையாது. சோ அதனால 0. சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜான் டு பி அதாவது ஆடம் டு பி ஷார்ட் இஸ் 0. கிடைச்சிச்சா, புரியுதா, கிடைச்சிட்டா இல்லையா? புரியுது சார், இப்போ புரியுது. ஓகே ஓகே. சோ இப்போ அடுத்தது என்ன செய்ய போறோம், நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் அதே ஆடம் டு பி மீடியம் என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி ஷார்ட்டை நம்ம பார்த்திருக்கோம். சோ அதே மாதிரி நம்ம மீடியமும் நம்ம செக் பண்ணணும். சோ அதனால இங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம 1/4 அப்படிங்கிறது இருக்கா, நம்ம இங்க 8 அப்படின்னு மாத்த போறோம். ஏன் 8? ஏன்னா மீடியம்ல 8 சரியா. சோ நம்ம என்ன எப்படி செய்யலாம், அதை ஃபர்ஸ்ட் வந்து 2/8 சரியா இன்டூ 1/8. ஏன்? ஏன்னா 3/8 நமக்கு சொல்ல புரியுதாப்பா, நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஹலோ கேக்குதா இல்லையா? சார் புரியுது சார். அதாவது நம்ம
அந்த ஜெண்டர் அவங்க மேலா இருக்கிறது மொத்தம் 2. ஹைட் இது 1 இது வர்றது 1. அது 1.95 மேல் வந்து இதுல 8 பேர்ல 7 பேர் எத்தனை பேர் வந்து மீடியம்ல இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம என்னது 1. சரியா? அதே மேல்ல மீடியமா இருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னா 2. நீங்க எடுத்து பாருங்க, உங்க இது டேபிள் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து புரியும். சரியா? சோ இந்த மாதிரி என்ன செய்யணும், அதுல மீடியம் யாரு, மேகி வந்து மீடியம், சரியா, ஃபீமேல். அது வேற யாரும் மீடியம்ல இருக்காங்களா? பாபு வந்து என்னது மேல். வேற யாரும் மீடியம் இருக்காங்களா? டாட் மேல். வேற இல்ல. சோ மேல் அப்படிங்கிற ஜெண்டர்ல மீடியம்ல இருக்கிறது 2 பேர். அது மாதிரி 1.95 மீட்டர் அப்படிங்கிற ஹைட்டை வச்சு இருக்கக்கூடியவங்க மீடியம்ல எத்தனை பேரு? ஒருத்தர். சோ இதை நம்ம 2 ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்றோம். சரியா? மல்டிப்ளை பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? 0.031. ஓகேவா? இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. சரியா? அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஆடம் டு பி டால். இப்போ டாலா இருக்கிறவங்க மேல் எத்தனை பேரு? அது பின்னாடி தேடணும். சரியா? டால் அப்படின்னு இருக்குதான், அதுல எத்தனை பேர் மேலு? ஒர்த், ஸ்டீவன், அப்புறம் வந்து 3 பேர். சரியா? அப்ப டாலா எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் எத்தனை பேர் டாலு? 3. மொத்தம் மேலா 3 பேர் இருக்காங்க. சரியா? அடுத்தது என்னது? டாலு பட் 1.95 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஹைட்ல இருக்கணும். அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க டால்ல. இல்லாட்டி 1.95 பக்கத்துல இருந்தா கூட ஓகே தான். 1.95 பக்கத்துல இருந்தாலும் ஓகே தான். யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களாப்பா? ஜிம் இருக்காங்களா? ஜிம் ஹலோ. ஆமா சார், 2 இருக்காங்க. இருக்காங்கல்ல. சோ என்ன செஞ்சுக்கலாம், அதாவது 1/3. சோ இது என்ன செய்யறோம், இதையும் டிவைட் பண்றோம். அண்ட் இது வந்து 0.333 அப்படின்னு சொல்லி இதையும் ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். சோ அப்ப நம்ம இது என்ன பண்ணிருக்கிறோம், ப்ராபபிலிட்டி வந்து இது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆடம் டு பி மீடியம் வந்து இது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆடம் டு பி டால் வந்து இது. ஓகேவா? நமக்கு ஒரு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைச்சிருச்சு. சரியா? சோ இதுதான் என்னதுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எஸ்டிமேட்ஸ். நம்ம வந்து ஒரு ஃபாலோயிங் எஸ்டிமேட்டை நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ஷார்ட்டா இருக்கிறதுக்கு இவ்வளோ, மீடியமா இருக்கிறதுக்கு இவ்வளோ, இந்த மாதிரி எடுக்கிறோம். இதுதான் நமக்கு என்னன்னா லைக்லிஹுட் ஆஃப் பீயிங் ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சரியா? அதே மாதிரி லைக்லிஹுட், அதாவது லைக்லிஹுட் ஆஃப் பீயிங் மீடியம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம, அதாவது எவ்வளோ இதா ஒருவேளை நமக்கு ஷார்ட்டா இருக்கிறதுக்காக எவ்வளவு வாய்ப்பு. சரியா? ஹவு மெனி சான்சஸ். சரியா? சோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இது இப்போதைக்கு இருக்கட்டும், நான் இதை அழிக்கல. நீங்க இதுக்கப்புறம் நான் சொல்லி தரது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், லைக்லிஹுட் ஆஃப் பீயிங் ஷார்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அதை நம்ம என்ன செய்ய போறோம், இதுக்கு மேல உள்ளதையும் கீழே உள்ளதையும் கம்பைன் பண்ண போறோம். எப்படி கம்பைன் பண்ண போறோம், நீங்க உங்க புக்ல நீங்க எடுத்து பாருங்க. லைக்லிஹுட் ஆஃப் பீயிங் ஷார்ட் அப்படிங்கிறது 0 × 0.267 அப்படின்னு இருக்கா? என்னது கீழே ஒண்ணு எழுதிருக்கேன் பாத்தீங்களா, ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னது ஆடம் டு பி ஷார்ட் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னது ஜெனரலி டு பி ஷார்ட்டா இருக்கிறதுக்குள்ள ஜெனரல் ப்ராபபிலிட்டி என்ன, ப்ரையர் ப்ராபபிலிட்டி. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? என்னதுப்பா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஹலோ, டி பை ஷார்ட், அதான் என்னது ஆடமோட ப்ராபபிலிட்டி 0 கூட என்னது என்ன இருக்கு, ப்ராபபிலிட்டி ஆஃப் டு பி ஷார்ட்டர் என்னது 0. என்னது சொல்லுங்க, இல்லையா? தூங்கிட்டீங்களா? மதிய நேரம் ஆச்சு. தூங்காதீங்க, கவனிங்க. 0.267 0.267 டோட்டலா 0. இது வந்து ஃபர்ஸ்ட் லைக்லிஹுட் ஆஃப் பீயிங் ஷார்ட், அதாவது லைக்லிஹுட் ஆஃப் ஆடம் டு பி ஷார்ட் 0 தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆடம் வந்து கண்டிப்பா ஷார்ட் இல்லைங்கிறது நமக்கு ஓரளவு அசம்ஷன்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. ரைட். இப்போ நம்ம என்ன செய்யறோம், அடுத்தது என்ன செய்ய போறோம்,
மீடியம் கண்டுபிடிக்க போறோம். அதே ஃபார்முலா தான். சொல்லுங்க பாப்போம். கூட சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆடம் டு பி என்னது மீடியம் into probability of சொல்லுங்க இப்போ என்ன பண்ணலாம் 0.031 into 0.566. அவ்வளவுதான். சரியா? அப்ப என்ன செய்றோம் 0.031 into 0.533. அது நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ என்னதுன்னா நமக்கு வந்து 0.0166. சரியா? புரிஞ்சுதாப்பா? Yes sir. என்னமா? Yes sir, புரியுது சார். ஓகே சரி. சோ இப்போ நீங்க கவனிங்க. அதே தான் டாலுக்கு. சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னது டால் இன்டு ஆஃப் டால். இதுல லைக்லிஹுட் கண்டுபிடிக்க போறோம். அப்ப டாலுக்கு என்னது 0.333 இன்டு இந்த சைடு என்னது 0.2 உள்ளவா? வந்துருச்சாப்பா? 3 லைக்லிஹுட் கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சிட்டோமா? Yes sir. ஓகேமா சரி. சோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த நம்ம லைக்லிஹுட் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? சோ இப்போ லைக்லிஹுட்ங்கற ஒரு விஷயத்தை நம்ம லைக்லிஹுட் ஆஃப் ஆடம் சரியா? ஆடம் டு பி ஷார்ட், ஆடம் டு பி மீடியம், ஆடம் டு பி டால் அப்படிங்கறத 3 தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஒரு எஸ்டிமேட் வேணும். மொத்தமா இவ்வளவு லைக்லிஹுட் வேணும், இவ்வளவு லைக்லிஹுட் இருக்கு அப்படிங்கறது வேணும். சோ அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் P of T அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆடம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆடம் டு பி ஷார்ட் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆடம் டு பி என்னது மீடியம் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆடம் டு பி டால். சரியா? ஒரே நிமிஷம் பாட்டில் வந்துட்டு கொடுத்துக்கலாமாப்பா? இது நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? இது வரைக்கும் புரியுதா? இது எப்படின்னு தெரியுதாப்பா? இது இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷார்ட் எவ்வளவு சொல்லுங்க? 0 பிளஸ் அடுத்தது என்னது 0.0166. அடுத்தது 0.066. அவ்வளவுதான்ப்பா. சோ இதை ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ண உங்களுக்கு டோட்டல் லைக்லிஹுட் வந்து உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சு பெறும். அது வந்து என்னது 0.0826. ஓகேவா? சோ இது வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம் டி, அதாவது ஒன்னு ஷார்ட்டா இருக்கிறதுக்கோ மீடியம் டாலா இருக்கிறதுக்கோ உள்ள எல்லா லைக்லிஹுட்டையும் சேர்த்து மொத்தமா சேர்த்து ஆட் பண்ணி வச்சுட்டோம். சரியா? சோ இதோட என்ன ஆயிடுச்சு நமக்கு லைக்லிஹுட் ஆட் பண்ணி சம் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? வச்சிருக்கோம். இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு கால்குலேஷன் வருது. சரியா? இது வந்து நம்ம P of T வந்து சைடுல எழுதி வச்சிருவோமா? 0.0826. சரியா? இதை தனியா எழுதிட்டோம். சரி, இப்போ நான் சென்டர்ல உள்ளதை அழிச்சிடலாமா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? Yes sir. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நான் அந்த சென்டர்ல உள்ள இந்த இதை மட்டும் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத நான் இப்ப சொல்றேன். இப்போ அடுத்த பாருங்க, நமக்கு ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி என்னங்கிறது வேணும். அதாவது ஒரிஜினலா எனக்கு டாலா இருக்கிறதுக்கோ மீடியமா இருக்கிறதுக்கோ ஷார்ட்டா இருக்கிறதுக்கோ என்ன ப்ராபபிலிட்டின்னு வேணும். சரியா? அப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சரியா ப்ரையர் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம். இப்போ போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி நம்ம இப்போ ஃபைனல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து பேஜின் இதுபடி என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷார்ட் ஆஃப் என்னது ஆடம். ஆடம் வந்து ஒரு ஷார்ட்டா இருக்கிறதுக்குரிய ஒரு ப்ராபபிலிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுவோமா? ஃபார்முலா எழுதலாமா? என்னது லைக்லிஹுட் ஆஃப் பீயிங் ஷார்ட். லைக்லிஹுட் ஆஃப் ஷார்ட். சரியா?
இது நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல நடத்தின ஃபார்முலா தான்ப்பா, புது ஃபார்முலா இல்ல. அடுத்து சொல்லுங்க. இன்டு என்னது 0.0267 அது என்னது? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த வேல்யூ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்றோம், p ஆஃப் t பை ஷார்ட், அதாவது லைக்லிஹுட் ஆஃப் ஷார்ட் இருக்கட்டும், சரியா? அதுக்கு முன்னாடி p ஆஃப் t பை ஷார்ட் அழிச்சிட்டு எழுதுறேன், எதுக்கு வேணா கன்ஃபியூஷன், சரியா? ஈக்குவல் டு p ஆஃப் t பை ஷார்ட் போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி, அது இன்டு, சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய லைக்லிஹுட் டிவைடட் பை, சரியா? இதான் நம்ம வந்து பாக்குறோம். டிவைடட் பை என்னது நமக்கு p ஆஃப் t. அப்ப லைக்லிஹுட் ஆஃப் பீயிங் ஷார்ட் p ஆஃப் ஷார்ட்னு போட்டுறலாமா? இப்போ இந்த ஃபார்முலா இங்க பார்த்த மாதிரி இருக்கா? பார்த்த மாதிரி இருக்கா? பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த இடத்துல நமக்கு ப்ரையர் ப்ராபபிலிட்டி என்னது, ஷார்ட்டா இருக்கிறதுக்குரிய ப்ரையர் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது ஷார்ட்டா இருக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது டிவைடட் பை த டோட்டல் ப்ராபபிலிட்டிஸ், ஆடமோட ஷார்ட்டாவோ மீடியமாவோ லாங்கோ டாலாவோ இருக்கிறதுக்குரிய என்னது சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி, ஷார்ட் மீடியம் டால் இருக்கக்கூடிய டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து அப்படிங்கிறது கீழே. புரிஞ்சுதாப்பா? இது புரியுதா இல்லையா? ஹலோ, புரியுது சார். சரி, p ஷார்ட் சொல்லுங்க பாப்போம், என்ன வருது அதுல? p ஆஃப் t ஷார்ட் என்னப்பா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரையர் ப்ராபபிலிட்டி 0. வெரி குட்மா, வெரி குட். 0 இன்டு அடுத்து என்னது? p ஆஃப் ஷார்ட் என்னது? இங்க இருக்கா? 0.026 இருக்கா? ஓகே, ஓகேவா? 0.067 ஒரு 0 மறந்துட்டீங்க, ரைட்? ஓகே, சோ அடுத்தது வந்து கீழ என்னதுப்பா நமக்கு இந்த இடத்துல p ஆஃப் t இந்த சைடு எழுதி வச்சிருக்கேனா? சொல்லுங்க பாப்போம். 0.0826 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? நம்ம 0ல மல்டிப்ளை பண்றோம், சோ 0 ஆயிடும். சோ இது இவ்வளவுதான், சரியா? சோ இதே இதுல நமக்கு மீடியம் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம? இந்த ஷார்ட்டுக்கு பதிலா, சரியா, அதை நம்ம தனியா கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருவோமா? இந்த சைடு எழுதுனா உங்களுக்கு தெரியுதாப்பா போர்ட்ல? தெரியுது சார். எழுதுனா தெரியுது இல்ல? ஓகே, சோ இது வந்து 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஷார்ட் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? அத மீடியம் அப்படின்னு சொல்லி மாத்த போறோம். ஓகேவா? இதை அழிச்சிருவோம். அழிச்சிட்டு இப்போ என்ன செய்யறோம்? மீடியம் மீடியம் மீடியம். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மீடியமா வர்றதுக்கு ஆடம் டு பி, அதாவது ஜெனரலா மீடியமா இருக்கக்கூடிய ப்ரையர் ப்ராபபிலிட்டி என்னது? என்னதுப்பா? என்னது 8/15 என்ன வருது? 0.031. 0.031. ஓகேவா? 0.031 இன்டு இந்த சைடு என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் மீடியம் என்னது 0.533 இருக்கா? 0.533 டிவைடட் பை, இப்போ நமக்கு என்ன தேவை? ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங், இது வந்து இது சேம் தான், சரியா? p ஆஃப் t தான், அது வந்து மாறாது. சோ அதே வேல்யூ அப்படியே எடுத்து செஞ்சுக்கணும், நம்ம போட்டுக்கணும் 0.0826. சோ கீழே உள்ளது மாறாது, சேம் தான், சரியா? சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னதுன்னா என்னப்பா வருது? 0.2. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? அடுத்த டால் மட்டும் கண்டுபிடிக்க போறோம், அதையும் அப்படியே சரி.
அடுத்த டால் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டால் 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 ஃபில் பண்ணிடணும். டால். ஓகே. சோ இப்போ சொல்லுங்கப்பா, மேல என்ன வருது? ஃபர்ஸ்ட் இந்த சைடு 3 divided by 15 என்னது? 0.2 0.333. ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகே சரி. அப்போ 0.333 இந்த சைடு என்ன வருது? ப்ராபபிலிட்டி ஆஃப் டால் அங்க எழுதி இருக்கேனா? இதா இருக்கா? என்னது? 0.2. இங்க p of t என்னது? சம் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி என்னது? p of t 0.0826. அது சேம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாறவே மாறாது, இருக்கட்டும், வச்சுக்கிட்டோம். அதை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சா 0.7 799 அப்படிங்கிறது வருது. ஸோ இதுல 0.799. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 3 அவுட்கம் எடுத்திருக்கோம். 1 2 3 அவுட்கம் நம்ம உங்களுக்கு சைடுல எழுதிருக்க தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா இல்லையாப்பா? பி ஆஃப் ஷார்ட் ஓகேப்பா சரி. இப்போ கவனிங்க, இந்த ஃபைனல் ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து இதுல எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். இருக்கிறதுல பெருசு எதுப்பா? கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பாருங்க, ஜூம் இன் பண்ணி பாருங்க. இல்ல இருக்கிறதுல பெருசு என்னது? பெரிய இது என்னது? என்னம்மா என்னாச்சுப்பா? என்ன சொல்லுங்க, இதுல எது? 0.799 வந்து பெருசா? கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? 0.0 ஓ நீங்க நம்பர் சிஸ்டம்ஸ்ல கன்ஃபியூஷன் வருதா? என்னப்பா ஸ்கூல் சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்குது? 0 பெருசா 0.2 பெருசா? என்னப்பா எதுப்பா பெருசு? யாரா சொல்லுங்க. நம்பர் சிஸ்டம்ல 0 தான் பெருசா? சரி, ப்ராபபிலிட்டில சொல்லுங்க, இதுல எது பெருசு? 0.2 தானே பெருசு? இல்லையாப்பா? 0.2 பெருசு? சார் 0.2 தான் சார் பெருசு. ஆமா 0.2 கூடுதல சார். ஜீரோல இருந்து 1 வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது, சரியா? இதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் வந்து 0. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு 0.2. அதுக்கு அடுத்தது 0.5 0.7 0.8 0.9. நீங்க கிராஃப்ல படிச்சிருப்பீங்கப்பா, சரியா? கிராஃப்ல நீங்க போட்டிருப்பீங்க. என்னமா? இல்ல சார், வீடியோ டக்குனு பிளர் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்துச்சு சார், கிரீன் கலர்ல வந்துச்சு. சரி சரி. என்னப்பா கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? நீங்க ஆன்சர் சொல்லலையே பட் பெருசுன்னு. ஏய் இதுக்கு மேல நான் என்னப்பா சொல்ல? இந்த பாரு, இது இருக்குல்ல சின்னது, இது அதுக்கு மேல பெருசு, இது கடைசியில போட்டிருக்கேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? 0.7 என்ன இன்னும் 0.2 தானே சார்? ஏய் ஏன் பாஸ் எதுக்காக 0.2 சொல்ற? சொல்லு பாப்போம். ஆக்சுவலா புரியல. இல்ல 0 பெருசா 0.2 பெருசானா 0.2 அதிகமா இருக்குல்ல சார்? சரி, இங்க 0.7 அதிகமா இருக்குல்ல, அது ஏன் கண்ணு தெரியல? நான் 0க்கும் 0.2க்கும் சொல்லிட்டு இருக்கேன் சார். டேய் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் 3ல எது பெருசுன்னு தான் கேட்டேன். நான் என்ன இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொன்னேன்? 3ஐயும் கம்பேர் பண்ணிட்டு எது பெருசுங்கிறது தான் என்னோட கொஸ்டின். கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கப்பா, சரியா? சரி, 3ல எது பெருசு? இப்போ நீங்க சொல்லுங்க, 3 எது கொடுத்துருக்கேன், எது பெருசு? இல்ல சார், அது பாதி தெரியல. 0.7 சார் சீரியஸா தெரியல சார். 0 தெரியல, சீரியஸா தெரியல உங்களுக்கு? நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போட்டுறேன் சார். வேணா
சரிப்பா, ஓகே, சரி 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 ஓகே. இப்போ 0.799 அதான் பெருசு. சரியா? என்னப்பா? சோ ஆடம் வந்து மேல், அவங்களோட ஹைட் வந்து 1.9 மீட்டர். அவங்க கண்டுபிடிக்க வேண்டியதை நான் கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருந்தேன், அதை நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னது 0.799 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ப்ராபபிலிட்டி வருது. சரியா? ப்ராபபிலிட்டி இதுதானே தவிர இது ஆன்சர் ஆகாது. சரியா? இது ஆன்சர் ஆகாது. சோ இது எது ஆன்சர் ஆகும்னா இந்த இடத்துல என்னப்பா இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு, ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன கிளாஸ் போட்டோம் இங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப், ஹலோ ஏய் இருக்கீங்களா, ஹலோ, டால் தான், அதேதான் டால் தான். சரியா? சோ 0.799 அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி படி எனக்கு 0ல இருந்து 1 வரைக்கும் வருது. அதுல எனக்கு இது என்ன செய்யுது, பெரிய அமௌண்டா இருக்கு, வேல்யூ இருக்கு. சோ இதுல எனக்கு ஆடம் வந்து he is tall அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா, யாரு சொல்றாப்பா, பேசின் அல்காரிதம் வந்து சொல்லுது. சரியா? இதான் வந்து பேசின் கிளாசிபிகேஷன். புரிஞ்சுதா? So based on these probabilities, நல்லா கவனிச்சுக்கோங்க, based on these probabilities என்னது, we classify the new tuple as tall because it has the higher probability 0.799. புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சது சார். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வேற எந்த டவுட் எதுவும் இல்லையா? ஏன்னா அடுத்து நம்ம இன்னொரு இது பார்க்கலான்னு பாக்குறேன். டைம் என்னாச்சு, டைம் முடியலையே, டைம் இருக்குல்லப்பா இன்னும். சரி சரி, உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா இது? நல்ல ஹலோ, சரி நான் அப்ப அழிச்சிடவா? இந்த சைடு கூட அழிக்கலாம்னு நினைக்கிறேன். தேவையா உங்களுக்கு இது? ரைட். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்க போறோம் பேசியன் கிளாசிபிகேஷன். இதோட முடிஞ்சது. சரியா? அடுத்தது வந்து இன்னொரு டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் அல்காரிதம்ஸ் இருக்கு. அது வந்து டிஸ்டன்ஸ் பேஸ்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்பாங்க. டிஸ்டன்ஸ்னா என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு என்னோட கொஸ்டின் வந்து வாட் டு யூ மீன் பை டிஸ்டன்ஸ்? A space between A and B. ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான்ப்பா. வெரி குட் வெரி குட், இதுதான் வேணும். சரியா? இவ்வளவு சிம்பிளா யாரும் சொல்ல முடியாது. ஏ பின்னு 2 பாயிண்ட் இருக்குப்பா, 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ். முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான், இதுதான் விஷயம். ஸோ டிஸ்டன்ஸ் பேஸ் அல்காரிதம்ஸ் எதை கண்டுபிடிக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு 2 டைமென்ஷனல் ஒரு கிராஃப்ல ஒரு 2 டைமென்ஷனல் ஒரு பிளாட்ல சரியா இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். சரியா? நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ் வச்சு நிறைய இருக்கும், இல்லாட்டி கோடு வச்சு நிறைய இருக்கும். இதுல நான் இப்ப ரவுண்டா ஒண்ணு கொடுத்தேன்னா இந்த ரவுண்டா இருக்கிறது எக்ஸா இல்லாட்டி இந்த கோடா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, இது ஒவ்வொரு இதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நெய்பரிங் என்னது பாயிண்ட்ஸ். எத்தனை நெய்பரிங் பாயிண்ட்ஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6 7. தப்பா நீட்டோம், 1 நிமிஷம். 1 2 3 4 5 6 7. சரியா? 7 நெய்பர்ஸ் நான் என்ன செஞ்சிருக்கேன், எடுத்திருக்கிறேன். சோ இன்னொன்னு எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுதா யாருக்காது? என்னப்பா எழுதியிருக்கேன்? என்ன எழுதியிருக்கேன்? என்னன்னா சார்? என்னன்
இத இன்னும் ஜெனரலைஸ்டா நான் ஒண்ணு எழுதுறேன், நல்லா கவனிங்க. இப்ப என்ன எழுதியிருக்கேன்? என்ன சார் ஐச்சாக்கப்புக்கு வந்த மாதிரி ஓனக்கு இருக்கு கே என்னன்னு சார்? கேன். ஓகே, என்னப்பா நீ அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க பெரியசா, என்ன சொன்னீங்க? இல்ல ஐச்சாக்கப்புக்கு வந்த மாதிரி அது தெரியாது இது தெரியாது இருக்கீங்க. ஏஸ் கேட்க வேண்டியிருக்குப்பா, நீங்க தூங்கிட்டீங்களா இல்லன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் தகவல் பேசிட்டு இருக்க மாதிரில இருக்கு. சரியா? ஆன்லைன் கிளாஸ் அப்படிதான் இருக்கு. சரியா? அடிக்கடி கேட்டா கொஞ்சம் சொல்லிக்கோங்க. நீங்க தூங்காம இருப்பீங்க, நானும் தூங்காம நான் நடத்துவேன் உங்களுக்கு. சோ இந்த சைடு ஒரு அல்காரிதம், இந்த சைடு ஒரு அல்காரிதம், 2 அல்காரிதம் கொடுத்துருக்கேன். ஒரே நிமிஷம். ரைட். சோ இந்த 2 அல்காரிதம் இருக்கு. இந்த ரெண்டும் பேஸ்ட் ஆன் இது ரெண்டும் ஒர்க் ஆகுறது வந்து என்னது? நியரஸ்ட் நெய்பர் அப்படிங்கிற நம்ம டிஸ்டன்ஸ் பேஸ்டு அல்காரிதம்ஸ்ல நமக்கு இது வந்து வரும். சோ இதுல தெரிய வேண்டிய விஷயம், இது வந்து நமக்கு கிளாசிபிகேஷன் அல்காரிதம். நான் இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ கிளாசிபிகேஷன் அல்காரிதம் அப்படின்னா நமக்கு அப்பத பார்த்தோம்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்னது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே கே மீன்ஸ் வந்து நமக்கு என்னது? கிளஸ்டரிங். கிளஸ்டரிங் அல்காரிதம். சோ இது ரெண்டுல நமக்கு என்னது? இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு புக்ல இருக்கலாம். நம்ம பார்ப்போம், ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். சரியா? ரொம்ப சிம்பிளஸ்ட் அப்ரோச் வந்து என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டா, நெய்பரிங் பாயிண்ட்ஸை ஏல இருந்து பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, 2 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள ஒரு டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு, இதே மாதிரி அதுக்கு பக்கத்துல உள்ள எல்லா பாயிண்டோடையும் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு, எந்த இது பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கோ, சரி நீ வந்து இந்த கிளாஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுதான் இந்த கேன். சரியா? இதே மாதிரி எனக்கு சென்ட்ராய்ட்ஸ், எனக்கு ஒரு சென்ட்ராய்டு பக்கத்துல எந்த அந்த பாயிண்ட் வந்து எந்த சென்ட்ராய்டு பக்கத்துல இருக்கோ, நியரஸ்ட் ஒரு கிளஸ்டர் என்ன கிளஸ்டர் இருக்கோ, சரியா, அந்த கிளஸ்டருக்கு தான் அது என்ன செஞ்சோம், இந்த பாயிண்ட் வந்து அந்த கிளஸ்டரோட சேர்ந்ததுன்னு ஒன்னா கிளஸ்டர் பண்ணுவோம். ஸோ கிளஸ்டரிங் வேற, கிளாசிபிகேஷன் வேற. 2 இடத்துலயும் இந்த டிஸ்டன்ஸ் பேஸ்ட் அல்காரிதம்ஸ்ங்கிறது நமக்கு காமன். சரியா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா இல்லையா? ஓகே. சோ நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், இது ரெண்டு நான் காமனா சொல்லிட்டேன். சரியா? இப்போ உங்க புக்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளஸ்ட் டிஸ்டன்ஸ் பேஸ்ட் அல்காரிதம் என்ன அப்படிங்கறத பொறுத்து நம்ம அதை பொறுத்து நம்ம என்ன செய்வோம், ஒரு தடவை பார்ப்போம். இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்க பேஜ் நம்பர் 87 எடுத்துக்கோங்கப்பா. சரியா? பேஜ் நம்பர் 87ல ஒரு அல்காரிதம் இருக்கு. சரியா? பேஜ் நம்பர் 87 கிளாசிபிகேஷன் சாப்டர் 4 ஃபிகர் 4.8க்கு மேல செக்ஷன் 4.3.2. சரியா? எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களாப்பா? Yes, sir. ஓகே, கவனிங்க. சோ இதுல இன்புட் வந்து இருக்கு, நீங்க அப்படியே புக்ல கோ த்ரூ பண்ணிட்டே வாங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்க போர்ட்ல எழுதுறது தெரியலன்னா நீங்க புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்புட்ல வந்து நமக்கு C1 to CM, C1 to CM. சரியா? அடுத்தது T அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம். T வந்து நமக்கு டியூபிள், இன்புட் டியூபிள். அப்ப C1 to CN அப்படின்னா என்னதுன்னா நமக்கு சென்டர்ஸ் ஃபார் ஈச் கிளாஸ். இது வந்து சென்டர்ஸ் ஃபார் ஈச் கிளாஸ். அதாவது ஒவ்வொரு கிளாஸ் C1ல இருந்து CN CM CM வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு கிளாஸ் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு சென்டர். ஸோ அந்த டியூபிள் நம்ம கிளாசிஃபை பண்ண வேண்டிய டியூபிள் வந்து T. நம்ம அங்க Tன்னு வச்சிருந்தோமா, ஆடம்க்கு கண்டுபிடிச்சோமா, அதே மாதிரி இங்க என்ன செய்யறோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? சோ அவுட்புட் வந்து என்னது அப்படின்னா, இதுல இது as it is a cluster, as it is a classification algorithm, output should be a class. என்ன கிளாஸ்? இந்த T வந்து எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஓவா சியா சி. சரியா? இந்த கேபிட்டல் சிங்கிறது சரியா, கிளாஸ் which T belongs to. புரியுதாப்பா? அப்போ அந்த T அப்படிங்கிற இன்புட் டியூபிள் எந்த கிளாஸுக்கு மேட்ச் ஆகும், எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றத
நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சில பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் டிஸ்டன்ஸ் பேஸ்ட் அல்காரிதம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நான் சொல்ல புரியுதா? இன்ஃபினிட்டி, டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஃபார் I equal to 1 to m do, அதனப்பா m, அதன m வேற எங்கேயா பார்த்தோமா? cm ன்னு ஒன்னு இடத்துல பார்த்தோமா? cm, ஹலோ கேக்குதா? எஸ் சார். ஓகே சரி. இப்போ cm அப்படிங்கிறது நமக்கு சென்டர் ஃபார் ஈச் கிளாஸ். டோட்டல் நமக்கு எத்தனை இன்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும்னா நமக்கு இந்த cm இருக்கும்னா cm. சரியா? சோ டோட்டல் எத்தனை இன்ஸ்டன்சஸ், நமக்கு m இன்ஸ்டன்சஸ் இருக்கு. சரியா? சோ அதனால 1ல இருந்து m வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஃபார் லூப் வரிசையா வந்து ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம m எலிமெண்ட் till it reaches m எலிமெண்ட், அது வரைக்கும் நம்ம அந்த எக்ஸிக்யூட். இது வரைக்கும் புரியுதா? கீழ என்ன செய்ய போறோம், if சரியா டிஸ்டன்ஸ் ஆஃப், டிஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம நார்மலா யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல உள்ள யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உண்டா, அதை போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? டிஸ்டன்ஸ் ஆஃப் CI, CI என்னது, அதாவது கிளஸ்டர் ஆஃப் என்னது 1. இந்த இடத்துல I 1 ஆரம்பிக்க, அப்போ CI கமா என்னது T, நமக்கு வச்சிருக்கக்கூடிய இன்புட் டியூபிள். புரியுதாப்பா? இஸ் லெஸ் தேன் டிஸ்டன்ஸ். ஓகேவா? புரியுதா? தென் சரி, அப்ப இந்த இங்க இது வேண்டாம். சரி, இஃப் இது இருந்துச்சுன்னா தென் என்ன நடக்குது, சி கேபிட்டல் சி. சரியா? இங்க ஸ்மால் சி கொடுத்துருக்காங்களா, நம்ம கேபிட்டல் சி வச்சுக்கிறோம். இங்க கேபிட்டல் சி போட்டுக்கோமா. சி இஸ் ஈக்குவல் டு ஐ. நான் சொல்ற புரியுதா? புரியுதா இல்லையா? அப்புறம் என்ன செய்ய போறோம், கீழே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் சிஐ கமா டி. சிம்பிளஸ்ட் அல்காரிதம் இவ்வளவுதான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இப்பவே உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கலாம். யாருக்கா புரிஞ்சுச்சா இது என்னன்னு? யாருக்கா இல்ல என்ன இருக்குன்னு? ஹலோ ஹலோ, கேக்குதாப்பா? நீங்களும் ஹலோன்னு சொல்லாதீங்க. கேக்குதுன்னா கேக்குதுன்னு சொல்லுங்க. கேக்குதா? ரைட், ஓகே, தேங்க்யூப்பா. ரைட், இப்படி இருக்கும். சரியா? சோ இப்போ அவுட்புட்ல சீங்கிறது நமக்கு எந்த கிளாஸுக்கு நம்ம டி பிலாங் வந்து எந்த கிளாஸோட சேர்ந்ததுங்கிறது கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ என்ன செய்ய போறோம், 1ல இருந்து m வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸா இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கிட்டோம். சோ டிஸ்டன்ஸ் இப்போதைக்கு இன்ஃபினிட்டி நமக்கு தெரியும். இன்ஃபினிட்டிங்கிறது போயிட்டு இருக்கு. சரியா? நமக்கு என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியாது. சோ 1ல இருந்து m வரைக்கும், ஏன்னா டோட்டல் m இன்ஸ்டன்சஸ் இருக்கு. சோ m சென்டர்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சென்டரா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் C1 எடுக்கிறேன். C1 எடுக்கிறதுக்கு என்ன செய்யும், ஐயோட வேல்யூ 1. சோ இங்க CI வரும்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் C1 பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் வந்த உடனே ஐயோட வேல்யூ 1 இருக்குமா, அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் C1 கமா T is less than distance. நான் சொல்றது புரியுதா? அதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட போறோம்ப்பா. போட்டுட்டு CFI அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ங்கிற ஒரு பாயிண்ட். சரியா? Bங்கிற பாயிண்ட் என்னது, டியூபிள் T-யோட பாயிண்ட். சோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறேன். டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியை விட கம்மியா இருந்தா, ஏன் இன்ஃபினிட்டி, ஏன்னா டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டின்னு போன தடவை நமக்கு சொல்லிட்டோம். சோ இன்ஃபினிட்டியை விட கம்மியா இருக்கா, என்னப்பா வீடியோ கிளிச் ஆகுது, நீங்க நின்னு வருது சார். நெட் இஷ்யூ வந்துருச்சா? ஐயோ, தொழில்நுட்ப கோளாறு. என்ன தொழில்நுட்ப கோளாறுன்னு நினைக்கிறேன் உங்க பக்கம். அதுதான் பிரச்சனையாகி போச்சு, என்ன செய்ய. ஐயோ, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வேணா ஜாயின் பண்றேன். கிளியரா சொல்லுங்க. சரியா? எல்லாருக்கும் அப்படிதான் இருக்காப்பா? ஹலோ, பாத்தீங்களா சார், நீங்க பேசுறது யாரும் கேட்க மாட்டேங்கி. கேக்குது சார்.
ஹலோ, இப்போ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். அப்ப இப்பதான் கேட்டுச்சா? இதுக்கு முன்னாடி பேசுறதே கேட்கலையாப்பா? இல்ல கேட்டுட்டு சார், தான் சார் கேக்குது கேட்டுட்டு நீங்க ஓ அப்படியா? சொல்லுங்க சார். சரி சரி. பிகினிங்ல சொன்னீங்களா? ரைட். மட்டும்தான் சார் டெர்ராகி இருந்துச்சு. சரிம்மா, எனக்கு தான் கேட்கல கரெக்டா. எனக்கு ஏன்னா சிக்னல் இஷ்யூ இருந்தனால நான் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணேன். கேட்டுக்கோங்க, கவனிங்க. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுது உங்களுக்கு? இந்த இந்த இதுல எழுதுறேன், அது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகேம்மா, சரி. ஏன்னா புரிஞ்சுச்சுன்னா தான் அடுத்து போக முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம், அது லெஸ் தென் இன்ஃபினிட்டியான்னு செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு ஒருவேளை அது இன்ஃபினிட்டியை விட கம்மியா இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த கிளாஸ் வந்து என்ன செஞ்சிருது? ஐ, அதாவது 1வது இது என்னது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து நம்ம லேபிள் பண்ணிடுறோம். ஐயோட வேல்யூ 1 தான் இருக்கு இப்போதைக்கு. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இன்ஃபினிட்டில இருந்து என்ன செஞ்சிட்டோம்? மறுபடியும் சின்னது பண்ணிட்டோம். அப்போ இன்ஃபினிட்டியை விட சின்ன வேல்யூ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செஞ்சிடும்? டிஸ்டன்ஸ் அசைன் பண்ணிடும். ஆப்வியஸ்லி அசைன் பண்ணும். இப்போ என்ன செய்யும்? திருப்பி இங்க முடிச்சுட்டு மறுபடியும் மேலே போகும். அப்போ ஃபார் லூப்ல இப்போ என்ன செய்யும்? ஐயோட வேல்யூ 2ன்னு வரும். இப்போ 2 செக் பண்ணும்போது 2 என்னவா ஆகுதுன்னா இன்ஃபினிட்டியை விட கம்மி தான். ஆனா இப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி கிடையாது. என்ன வேல்யூ? இந்த டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அந்த என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் இப்போ எங்க இருக்கும். சரியா? சோ நான் இந்த C2 அப்ப நான் அடுத்தது என்ன செய்ய போறேன்? ஐயோட வேல்யூ 2 இருக்கும்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் C2, T less than distance of C1, T. புரியுதா? 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 சரியா? ஹலோ, என்னாச்சுப்பா? கட் ஆயிடுச்சா? ஹலோ, கேக்கு சார், கேக்கு சார். இந்த ஸ்டெப் மட்டும் 1 செகண்ட் சொல்லுங்க. சரி, ஓகே. சோ நம்ம C2 ஓட டிஸ்டன்ஸ் வந்து C1 ஓட டிஸ்டன்ஸ், அதாவது T ல இருந்து C2 இருக்கிற தூரத்தை விட, சரியா, C1 T தூரம் நிறைய இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதை அசைன் பண்ணிடும். அதே மாதிரி கிளாஸ் வந்து 2 மாறிடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அதான் இப்போ கொஸ்டின். சரியா? இப்போ அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? இதை செக் பண்ணி இல்ல டைரக்டா இந்த இஃப்க்குள்ளே போகாது, நேரா வெளியே வந்துடும், மறுபடியும் ஃபார் லூப் மேல போகும். இப்போ ஐயோட வேல்யூ 3. ஒருவேளை I3 அதாவது C3 வந்து சரியா லெஸ் தென் C2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா C2 வராது, C1 தான். சரியா? ஏன்னா வந்து நம்ம இந்த லூப்பே உள்ள போகல. சோ C1ல இருந்து இதுல உள்ள வேல்யூ தான் இது. சின்ன வேல்யூ இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சிடும்? லெஸ் தென் இருக்கு. சோ சியோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் என்னது? C3, T. சொல்ற புரியுதா? இப்படி என்ன செய்யும்? till it reaches m instances. டோட்டல் m இன்ஸ்டன்ஸ் இருக்கு. m இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் இதே மாதிரி இந்த ஃபார் லூப் திருப்பி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஒர்க் ஆகி முடிச்சோடனே டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி ஒருவேளை அந்த டிஸ்டன்ஸ் பக்கத்துல உள்ள டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட என்ன செஞ்சோம்? அந்த சென்ட்ராய்ட், அதாவது அந்த சென்ட்ராய்ட்ல அந்த கிளாஸ் வந்து அந்த கிளஸ்டர் தான், அதாவது அந்த சென்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு C வந்து என்ன செஞ்சிடும்? அசைன் பண்ணிரும். அதே நேரத்துல டிஸ்டன்ஸ், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னங்கிறதும் டிஸ்ட்ல வந்து நான் சொல்றது புரியுதா? புரியுதா இல்லையா இது வரைக்கும்? எஸ் சார், புரிஞ்சுது சார். ஓகேவா? தெளிவா புரியுதா? ஓகே, சரி. இதோட வந்து நமக்கு சிம்பிளஸ்ட் அப்ரோச், இது வந்து இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் அப்ரோச், ரொம்ப சிம்பிள் அப்ரோச் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். படிச்சுக்கலாம். அந்த அல்காரிதம் ரொம்ப சிம்பிளான விஷயம். அல்காரிதம் தெரியும்னா வச்சு நீங்க ஈஸியா என்ன செஞ்சிடலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி படம் போட்டு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ டேட்டா மைனிங் ரொம்ப சிம்பிளான விஷயம். சரியா? கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ரொம்ப சிம்பிளா உள்ளது. இப்போ அடுத்தது வந்து என்னதான்? K நியரஸ்ட் நெய்பர், KNN. இதுக்கு முன்னாடி நான் போட்டேனே, ஞாபகம் இருக்கா? சரி, இதை அழிச்சிடலாமா? போடல. அடுத்தவர் வரலையப்பா. டைம் என்னப்பா? ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷம் தானே இருக்கு.
60 செகண்ட் சார், ஏன் அதை விடுறீங்க? சரி, நேர்ல தான் இந்த வேலையை பண்ணேன்னு பார்த்தா அங்க இருந்து இந்த வேலையை தான் பார்க்கேன். ஓகே சரிப்பா, ஓகே நான் இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னன்னா எனக்கு நான் எவ்வளவு லேட் பண்றேனோ அவ்வளவு ஸ்பீடா நான் வந்து முடிக்க ஆரம்பிச்சிருவேன். பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். இப்போதைக்கு என்ன செய்யுங்க, உங்க பேரை மட்டும் சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு நீங்க போகலாம். சரியா? கிளாஸ் முடிஞ்சது போலாம். சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு போங்கப்பா. கிளாஸ் முடிஞ்சிச்சு. அட்டெண்டன்ஸ்க்காக தான் நான் போடுவேன், ஞாபகம் இருக்கட்டும். உங்க பேரை சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு நீங்க போகலாம். யாரு? ஹெச்ஓடி சாரா? சார் உள்ள கிளாஸ் எடுக்கிறேன்.